ஏய் என்னாச்சு? இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? ஐயோ நான் இன்னும் வீடே பார்க்கல. உனக்கு பிடிச்ச மாதிரி தான் பார்க்க போறோம். நீ தான் பார்த்து ஓகே சொல்லணும். உன்னோட சந்தோஷம் தான் இங்க எல்லாருக்குமே முக்கியம். ஏய் என்ன? நான் சொல்றது சரிதானே? அண்ணே போதும் அண்ணே. என்னால இதுக்கு மேல உங்ககிட்ட என் மனசுல இருக்கிறத பூட்டி வச்சிட்டு இருக்க முடியாது. நான் ஏன் தனி கொடுத்துன்னு போகணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்றேன். அப்பதான் உங்க எல்லாருக்குமே புரியும். அண்ணே நான் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வீட்டுல வசதியோ நல்ல சாப்பாடும் இல்லாததுனாலதான் உங்களை விட்டு போறேன்னு நினைச்சிட்டீங்களா? அப்படித்தானே நீ பேசிட்டு இருந்த. அதுக்கு தானே சண்டை போட்ட. மா ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அத்தை நான் ஒன்னும் அதுக்காக இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லல அத்தை. அண்ணனும் அண்ணியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு தேவையில்லாத பாரம் இன்னும் அதிகமாகுது. அவங்க இந்த குடும்ப பாரத்தோட எங்களையும் வேற தூக்கி சுமந்துகிட்டு இருக்காங்க. அந்த பாரத்தை குறைக்க எனக்கு வேற வழி தெரியல. ஏய் என்ன பேசுற நீ? ஆமா அண்ணி, என்னால தானே நம்ம குடும்பத்தை விட்டு தனியா இங்க வந்து பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டு கஷ்டப்படுறீங்க. நீங்க இப்ப அனுபவிக்கிற எல்லா கஷ்டத்துக்கும் நான் தானே காரணம். எந்த கஷ்டத்திலயும் என்னை விட்டு கொடுக்காம அண்ணன் உங்களுக்காக மல்லிகை பூ வாங்கிட்டு வந்தா அதுல பாதி எனக்கு கொடுத்துட்டு தானே நீங்க வச்சுப்பீங்க. இந்த வீட்டுல அன்பு பாசம்னு எது கிடைச்சாலும் நான் இருக்கிறதுனால பாதி எனக்கு கிடைச்சிருது. இப்ப நீங்க வாயும் வயிறுமா இருக்கீங்க. இந்த நேரத்துல அண்ணனோட பாசம் அன்பு எல்லாமே முழுசா நீங்க அனுபவிக்க வேண்டியது. அதை எப்படி அண்ணி நான் பங்கு போடுவேன்? அத நான் பங்கு போட விரும்பல. அதான் அண்ணி நான் வீட்டை விட்டு போகலான்னு நினைச்சேன். இந்த உண்மையை சொல்லி நாங்க வீட்டை விட்டு போறோம்னு சொன்னா கண்டிப்பா நீங்க எங்களை அனுப்ப மாட்டீங்க. அதனாலதான் பூஜாவே அவ மேல உங்களுக்கு வெறுப்பு வர அளவுக்கு நடிச்சா. பெரியம்மா மேல அவ கோவப்பட்டதும் அதனாலதான். நடிச்சியா? ஆமா அத்தை, என்னால பிரிஞ்ச குடும்பமும் என்னோட 2 அண்ணனுங்களும் என்னாலேயே ஒண்ணு சேரணும்னு என் மனச கல்லாக்கிக்கிட்டு மோசமானவ மாதிரி நான் நடிச்சேன். பிரிஞ்சு நிக்கிற குடும்பத்தை சரி பண்ணணும்னு தான் திரு அண்ணன் கூடவே போய் அண்ணன் கால்ல விழுந்தாவது அவரோட மனச மாத்தி எங்க மேல தப்பு இல்லைன்னு புரிய வச்சு உங்க 2 பேரையும் நம்ம வீட்டுல சேர்க்கணும்னு நினைச்சேன். இதெல்லாம் நடக்கணும்னா நாங்க இந்த வீட்டை விட்டு போகணும். அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன். அத்தை உங்களை ரொம்ப மோசமா பேசிட்டேன். நான் ஒன்னும் அவ்வளவு மோசமானவளா இல்ல, நன்றி கேட்டவளும் இல்ல. பூஜா எந்திரிமா. ஐயோ தங்கமே, ஐயோ உன் மனச புரிஞ்சுக்காம ஐயோ கடவுளே என்னென்னமோ பேசிட்டேன். நீ தாண்டா என்ன மன்னிக்கணும். என்ன மன்னிச்சிரு. இல்ல அத்தை, நான் தான் தப்பா பேசிட்டேன். மனசுல எல்லாத்தையும் போட்டு மறைச்சு வச்சுட்டு இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ண பார்த்த நீ சின்ன வயசுல ரொம்ப மெச்சூர்டா யோசிக்கிற. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. மனோன்மணி பாத்தியா, பயங்கரமா நடிச்சு உனக்கே ஆட்டம் கட்டிட்டா பாரு. டேய் மகனே, நல்ல மருமகளை கூட்டிட்டு வந்திருக்கடா. பாத்தீங்களா வேலு, ஏதோ மனசுல நினைச்சுக்கிட்டு தான் இவன் இந்த மாதிரி நடந்துக்கிறான்னு நான் சொன்னேனே, நீங்க கேட்டீங்களா? இதுதான் நம்ம பூஜா. அவ சின்ன பொண்ணு, அவளை போய் நாம சந்தேகப்படலாமா? பாருங்க அவ எனக்காக எவ்வளவு மெனக்கிட்டு இருக்கா. அண்ணே சாரி அண்ணே, என்ன மன்னிச்சிடுன்னு. உன்னை நினைச்சு ஒரு அண்ணனா நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி முட்டாள்தனம் எதுவும் பண்ணக்கூடாது, சரியா?
ம் இங்க பாரு, உன்னை என்னைக்குமே நான் பாரமா நினைச்சதில்ல பூஜா. நீ எப்படி நினைப்ப? ஆனா எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்குல்ல. அத தூக்கி குப்பையில போடு பூஜா.